வணக்கம் எல்லாருக்கும் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நல்ல வணக்கம். நான் இப்போ பிஸா ரோல் பண்ண போகிறேன். வீட்டிலே தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். சின்னவங்களாம் சேர்த்து வீட்டிலே நீங்கள் செய்து தரலாம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. வீட்டிலே செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்தா ரோல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பிஸ்தா 50 கிராம், முந்திரி 200 கிராம், சர்க்கரை 150 கிராம், இது சர்க்கரை 40 கிராம். இது ரெண்டையும் பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி வச்சுருக்காது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சு இப்போ அடுப்பாற்ற வச்சு இதை லைட்டாக சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். சுகரை போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் போதும், சுகர் கரையிற அளவுக்கு ஊற்றினா போதும். கிண்டிக்கிட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். இந்த குலோப் ஜாம் ஜீரா காட்டுற மெத்தட் வந்தாலே போதும். பிசு பிசுன்னு விட்டுது. குலோப் ஜாம் ஜீரா காட்டுற அளவு தான், பிசு பிசுன்னு விட்டுது. இப்போ நம்ம முந்திரி தூள் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அது பால் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை கிண்டி விடணும், கட்டி வராமல் பார்த்துக்கணும். இப்போ நெய் 1 ஸ்பூன் இதில் போட்டு வேண்டியதான். ஒரு ஸ்பூன் நெய். சிறிய தூள் வச்சு கிண்டணும், பெரிய தீ வைக்கக்கூடாது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆகிறதுலேயே கொஞ்சம் நிறைய விடுங்க. சூடு ஆகிறதுக்கு கை வைக்கிற சூடு வரணும். எடுத்து போட்டால் கொஞ்சம் சூடு ஆறணும்னு நல்லா மாலிஷ் பண்ணும். கொஞ்சம் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா மாலிஷ் பண்ணணும். இது ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்க, கையில் ஒட்டாது. அப்படியே மூடி போட்டுப்போம் காயாமல் இருக்கிறதுக்கோசரம். இப்போ நம்ம பிஸ்தா ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டுக்கிறோம். தண்ணி கொஞ்சோண்டு, இந்த சர்க்கரை மெல்ட் ஆகிற மாதிரி. பாவடி பிசு பிசுன்னு வச்சு இப்போ நம்ம பாதாம் பவுடர் போட்டுக்கலாம். பிஸ்தா பவுடர் எல்லாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வேண்டியது தான். இது 1 ஸ்பூன் பால் பவுடர். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதான் ரெடி ஆகிட்டுதோ. எடுத்து ஆற வச்சு மாலிஷ் பண்ண வேண்டியது தான். அது ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஆற விட்டு நல்லா மாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டப் பண்ண வேண்டியது தான். கடையில் கலர் போடுவாங்க, நான் கலர் போடாமல் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சோண்டு பால்
காசன பால் ஊற்றி மாலிஷ் பண்ணிக்கணும். ரெண்டுத்துக்கும் அதேமாரி தான். இல்லை மாலிஷ் ஆச்சு. இந்த மாதிரி கையிலலாம் ஒட்டாது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டப் பண்ணலாம் ரோலு. இப்படி நடுப்பத்தில் வச்சுட்டு பண்ணி கொண்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொண்டுதான். ரொம்ப பெருசாகுது, இல்லை சுத்த முடியாது, நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ஸ்டப்பிங் உள்ளே தெரிஞ்சுங்களா? பிஸ்தா ரோல். பிஸ்தா ரோல் ரெடி ஆச்சு. நம்ம ஒரு பேப்பர் சுற்றிக்கலாம். சில்வர் ரேக்கு வாங்கி வச்சுருக்கேன். சில்வர் ரேக் சுற்றலாம்ப்பா. ரெண்டாக கட் பண்ணணும். பிஸ்தா ரோல் ரெடி.